உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று திரிபலாவின் பழங்கள் பற்றி பார்க்கலாம். பண்டைய காலத்திலிருந்தே சிறந்த ஆயுர்வேத கலவையாக திரிபலா இருந்து வருகிறது. திரிபலா நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் என்ற 3 முக்கிய மூலிகைகளின் கூட்டுப் பொருளால் உருவாகும் ஒரு கலவையாகும். இது எந்த ஒரு வியாதியையும் தீர்க்கும் அற்புத ஆற்றல் கொண்டது. முதுமையை தவிர்க்க இயலாது. எனினும் வயது மூப்பை, சரும சுருக்கத்தை தள்ளிப் போடலாம். திரிபலா இளமையை பாதுகாக்கும். சமச்சீரான சத்துணவு நமக்கு கிடைத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படும். நமது உடலில் இயற்கையாகவே அமர்ந்திருக்கும் தடுப்பு வேலிகளை உடைத்து உடலின் உள்ளே நுழையும் கிருமிகளை எதிர்த்து போராடும் ஆன்டிபாடி எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிக அளவில் உற்பத்தி செய்ய திரிபலா பயன்படுகின்றது. திரிபலா உணவு பாதையில் மலத்தினை வெளித்தள்ளும் குடல் இயக்கத்தை சரியாக செயல்பட வைக்கிறது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பினை கரைக்க தேவைப்படும் பைல் என்னும் திரவத்தினை கல்லீரலில் இழுந்து சுரக்க திரிபலா உதவுகிறது. உணவு பாதையில் தேவையான கார அமில நிலையை தேவையான நிலையில் பராமரிக்கவும் உதவுகிறது. செரிமான கோளாறை சரி செய்யும் காரணத்தினால் உடலில் நோய்கள் தோன்றும் வாய்ப்பை குறைக்கிறது. ஆயுர்வேதா மற்றும் சித்தாவில் மலச்சிக்கல் பிரச்சினை தீர அதிக அளவில் பயன்படுவதும் பரிந்துரைக்கப்படுவதும் திரிபலாதான். திரிபலா ஒரு சிறந்த குடல் சுத்திகரிப்பானாக இயங்குகிறது. உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை நீக்கும் நச்சு நீக்கியாகவும் செயல்படுகிறது. சிறந்த மலமிழக்கியாகவும் பயன்படுகிறது. இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதில் திரிபலா முக்கிய பங்கை அளிக்கிறது. நமது உடலில் உள்ள கணையத்தினை தூண்டி செயல்பட வைத்து இன்சுலினை சுரக்கச் செய்கிறது. திரிபலா கசப்பு சுவையுடன் இருப்பதால் சர்க்கரை நோயின் ஒரு நிலையான ஹைப்பர் கிளைசீமியா எனப்படும் அதிக சர்க்கரை நிலையில் திரிபலாவினை மருந்தாக எடுத்துக்கொள்வது நல்லது. திரிபலாவில் அடங்கியுள்ள பண்புகள் உடலில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்கிறது. நமது உடலில் கொழுப்பு படிவதற்கு காரணமாக இருக்கும் அடிப்போஸ் செல்களை குறிவைத்து செயல்படுவதால் கொழுப்பின் அளவு குறைகிறது. இதன் மூலம் நமது உடல் எடையும் பருமனும் கட்டுப்படுத்தப்படுகிறது. வழக்கமான உடல் பருமன் அளவை விட அதிகமாக உள்ளவர்கள் திரிபலா சூரணத்தை உட்கொள்வது சிறந்த பயனை தரும். திரிபலா குணப்படுத்தும் சில முக்கிய உடல் பிரச்சினைகளை பார்ப்போம். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எனப்படும் இரத்த சிகப்பு அணுக்களின் அளவு குறைந்து விடுவதன் காரணமாக அனீமியா என்று கூறப்படும் இரத்தச்சோகை தோன்றுகிறது. திரிபலாவினை உட்கொள்ளும் பொழுது இரத்தத்தில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்றும் தன்மை கொண்டுள்ளதால் சருமம் சார்ந்த நோய்களில் மிகச் சிறப்பாக பயன் தருகிறது. இரத்தத்தினை சுத்திகரிப்பதால் தொற்று நோய்களை தீர்க்கும் குணமும் உள்ளது. வயிற்றில் பூச்சி வளர்வதையும் தடுக்கிறது. வயிற்றிலிருந்து நாடாப்புழுக்கள், வளைய புழுக்களையும் வெளியேற்றுவதற்கு திரிபலா உதவுகிறது. உடலில் உள்ள பூச்சிகளும் மற்ற கிருமிகளும் வளர்வதற்கு உதவாத நச்சு நிலையை உடலில் பராமரிப்பதற்கு திரிபலா பயன்படுகிறது. வளர்ச்சிதை மாற்றத்தின் காரணமாக தோன்றும் இடையூறான தலைவலியை குணப்படுத்துகிறது. சுவாச பாதையில் உள்ள அடைப்புகளை நீக்கி சீரான சுவாசம் ஏற்படவும் சைனஸ் நோயை தீர்க்கவும் உதவுகிறது. சுவாச பாதையில் உள்ள சளியில் பாக்டீரியாக்கள் தொற்றாமல் இருக்க உதவுகிறது. இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.